ஞானச்சாரலை விரும்பி கேட்டு தங்களின் அருமையான கருத்துக்களை பகிர்ந்து வரும் அன்பு நண்பர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவை பலருக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த நல்ல கருத்துக்கள் இன்னும் அதிகமான மக்களை சென்றடைய மிகுந்த உதவியாக இருக்கும். தொடர்ந்து உங்கள் அன்பும் ஆதரவும் தாருங்கள். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் அல்ல ஸ்ரீ கனகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் பல விஷயங்களை ஆழமான கருத்துக்களோடு உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். நம்முடைய பாரத நாட்டினுடைய பெருமை இது போன்ற ஞான நூல்கள், பக்தி இலக்கியங்கள், பலவிதமான எதிர்காலம் அறியும் கலைகள், நீதி நெறி, ஒழுக்கம், உயர்ந்த பண்பு, தன்னுயிரை போல மண்ணுயிரை நேசிக்கிற ஒரு உயர்ந்த குணங்கள், இவற்றையெல்லாம் உயிர் மூச்சாக கொண்டு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்முடைய நாடு தொடர்ந்து இயங்கி வருகிறது. இவை மனித வாழ்வில் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகவும் மாறியிருக்கிறது. அதன் காரணம் என்ன என்றால், எல்லா உலகங்களும் இறைவனுடைய படைப்பில் அவருடைய கட்டுப்பாட்டில்தான் இயங்குகிறது என்றாலும், பாரத நாட்டின் பல பகுதிகள் இருந்தாலும், பாரத நாட்டில் பல பகுதிகளிலிருந்து பாரத நாடு என்று நாம் ஒரு காலத்தில் மிக விரிந்து பறந்து இருந்தது. தற்போது இருப்பதை பாரத நாடு என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். பரத கண்டம் என்று இதை கூறுகிறார்கள். பரதன் முதல் இது ஆட்சி செய்யப்படுகிற காரணத்தால் பரத கண்டம் என்று இதற்கு ஒரு பெயர். அது மிகப்பெரிய புராண கதைகளெல்லாம் இருக்கிறது. விஸ்வாமித்திர மகரிஷிக்கும் மேனகாவுக்கும் பிறந்த குழந்தை சகுந்தலை. அந்த சகுந்தலை பிறந்தவுடன் அந்த மேனகை அந்த குழந்தையை அப்படியே விட்டுவிட்டு விண்ணுலகம் சென்று விட்டார் என்றும், அந்த குழந்தை பல சக்கரவாக பறவைகள், அன்னப்பறவைகள் போன்ற பறவைகளினுடைய சாகுந்தல பட்சி என்று ஒரு பட்சியும் சொல்வார்கள். அந்த பட்சிகளால் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட அந்த குழந்தையை அருகே இருந்த கண்வ மகரிஷி என்ற ஒரு முனிவர் அதை எடுத்து வளர்த்தார் என்பது நமக்கு அந்த புராண செய்தி கூறுகிறது. சாகுந்தல பட்சியால் வளர்க்கப்பட்ட காரணத்தால் சகுந்தலை என்று அந்த பெண்ணுக்கு பெயர் சூட்டினார். விஸ்வாமித்திர மகர்ஷி
மிகப்பெரிய தபஸ்வி. அவர் ஒரு சத்திரிய அரசனாக, கௌசிகன் என்ற ஒரு அரசனாக இருந்து வசிஷ்ட முனிவருடைய தபஸ் சக்தியின் முன்னால் இவருடைய சத்திரிய பலங்கள் செயலற்று போகிறது என்பதை அவரோடு யுத்தம் செய்து தெரிந்து கொண்டு இந்த உயர்ந்த நிலை, பிரம்ம ரிஷி என்ற நிலையையும் நான் அடைவேன், அதுவரை நாடு திரும்ப மாட்டேன் என்று சங்கல்பம் செய்து அப்படியே காட்டிற்குள் சென்றார். காட்டிற்குள் சென்று பல நெடுங்காலம் பலவிதமான கடும் தவங்களை அவர் மேற்கொண்டார். ஒற்றை காலில் நிற்பது, பஞ்சாக்கினியின் மத்தியில் இருப்பது, உடல் புற்று மூடி பல ஆண்டுகள் தேக உணர்வே அற்றுப்போன நிலையில் இப்படி நெடிய காலங்கள் அவர் இந்த தவத்தை இயற்றி முனிவர் என்ற நிலையையும், யோகி என்ற நிலை, முனிவர் என்ற நிலை, ரிஷி என்ற நிலை என்று ஒவ்வொரு நிலையாக அவர் அடைந்து கொண்டு வந்து இறுதியாக பிரம்ம ரிஷி என்ற ஒரு பட்டத்தை மும்மூர்த்திகளால் அடைந்தார். அவ்வாறு அடைந்த போதிலும் அந்த வசிஷ்டர் என்னை பிரம்ம ரிஷி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிடிவாதமாக மும்மூர்த்திகளிடம் வேண்டி, அதன் பிறகு அந்த வசிஷ்ட முனிவரும் நீர் பிரம்ம ரிஷிதான், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று கூறிய பிறகுதான் அவர் ஒரு சமாதான நிலையை அடைந்தார் என்பது அவருடைய வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தபஸ்விக்கும் தேவலோக ரம்பையர்களில் ஒருவரான மேனகைக்கும் பிறந்த அந்த சகுந்தலை அழகும் எழிலும் சாந்தமும் நிறைந்த ஒரு தேவகன்னியாக விளங்கினாள். தக்க வயதில் துஷ்யந்தன் என்ற மகாராஜா, இளவரசன் அந்த கானகத்திற்கு வரும்போது கண்வ மகரிஷி எங்கோ வெளியில் சென்றிருக்கிறார். இந்த துஷ்யந்தனுடைய வருகையும், அதுவரை எந்த ஆடவர்களையும் அதிகம் சந்திக்காத அந்த சகுந்தலை இந்த துஷ்யந்தனிடம் மனதை இழக்கிறார். அந்த துஷ்யந்தனுக்கு சில உதவிகளை செய்துவிட்டு அவர் சென்று விட்டார். அவ்வப்பொழுது வருவது, அந்த கணையாளியை கொடுத்து அந்த அரசர்களெல்லாம் பலவிதமான மணங்களை செய்வார்கள். காந்தர்வ விவாகம் என்று அந்த சகுந்தலை அவர் மணந்து கொண்டார். அதற்கு அடையாளமாக அந்த ராஜ முத்திரை பதித்த அந்த கணையாளியை சகுந்தலைக்கு அணிவித்தார். இவையெல்லாம் அநேகருக்கும் தெரிந்த ஒரு கதையாக இருக்கும். இந்த நிலையில் இந்த துஷ்யந்தனுடைய நினைவிலே ஆழ்ந்திருந்த அந்த சகுந்தலை ஒரு முறை துர்வாச மகரிஷி வரும்போது சற்று கவனக்குறைவாக இருந்த காரணத்தால் இவருடைய மன ஓட்டத்தை அறிந்து துஷ்யந்தனுடைய நினைவில் இந்த சகுந்தலை நம்மை அலட்சியம் செய்தார் என்று சினம் எழுந்தவராக, யாருடைய நினைவில் நீ என்னை அலட்சியம் செய்தாயோ
அவன் உன்னை மறந்து போகட்டும் என்று ஒரு சாபத்தை கொடுக்கிறார். இந்த துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் பிறந்ததுதான் பரதன் என்ற ஒரு அரசகுமாரன். பிறகு அந்த கதைகள் எல்லாம் அப்படி நீண்டு கொண்டே போகிறது. அது முதல் இந்த பரதன் முதலாக இந்த நாடு ஆளப்பெற்று வருகிறது. ஆகவே இது பரதகண்டம் என்று சொல்லப்படுகிறது. பாரத வருஷே பரதக்கண்டே என்றென்று சங்கல்பம் செய்கிற போது சொல்வார்கள். எந்த கல்பத்தில் செய்கிறேன், ஸ்வேதவராக கல்பம் என்று இப்போது நடைபெறுகிறது. இவையெல்லாம் பல பல கணக்குகளை நம்முடைய நாட்டில் செறிவான கருத்துக்களை விரிவான புராணங்கள் மூலமாக நெடுங்காலம் ஆய்வு செய்து அதனுடைய உண்மை பொருளை அறிய வேண்டும் என்று ஒரு திட்டமிட்ட ஒரு செயலாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் முன்னோர்கள். அதில் பல முரண்பட்ட செய்தி போன்ற பல விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அவ்வாறு சொன்னார்கள் என்று யோசித்தால் தெரிந்தேதான் சொன்னார்கள். மானிட நிலைக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் ஆராய வேண்டும். உடனடியாக விஸ்வாமித்திர மகரிஷிக்கும் மேனகைக்கும் குழந்தை பிறந்தது. குழந்தை உடனடியாக விட்டு விட்டு சென்று விட்டார் மேனகை என்றெல்லாம் கூறப்படுகிறது. இந்த புராணங்களில் இந்த பிறப்பு என்பது இப்படி பல பல வழிகளில் இயற்கை விதிகளை தாண்டிய விதமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இதை சிந்தித்தார்கள் அந்த காலத்தில் உள்ள அறிஞர்கள். அதனுடைய ரகசியங்களையும் அறிந்தார்கள். கால மாற்றத்தில் இந்த கலி என்ற இருள் காலம் தொடங்கிய பிறகு இதனுடைய ஆழ்ந்த கருத்துக்கள் எல்லாம் மறைந்து போய் கதை மட்டும் எஞ்சியது. அந்த கதையிலும் பல கதைகளெல்லாம் இன்று பலருடைய நினைவில் இல்லை. யாரோ சிலர் எடுத்து சொல்லி வருகிறார்கள். அதில் முக்கியமான நிகழ்ச்சிகள் மட்டுமே இவர்களுக்கு நினைவில் இருக்கிறது. அதை பற்றி எந்த ஆய்வும் இல்லாமல் அப்படியே எடுத்துக்கொள்ளுகிறார்கள் அல்லது அப்படியே புறம் தள்ளி விடுகிறார்கள். இதை நான் பல தொடர்களிலே கூறியிருக்கிறேன். சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பல உள்ளர்த்தங்களை உடையது. இப்படி ஒரு உயர்ந்த பண்பாடு நிறைந்த இந்த பாரத நாட்டில் மானிட வாழ்வு வாழ்வதற்கும் பல நியதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உயர்ந்த வாழ்வு என்பது பிறருக்காக வாழ்வது. தனக்காக எல்லோரும் வாழ்வார்கள். அடுத்தவர்களுக்காக வாழ்வது, அடுத்தவர்களுக்காக உயிரை கூட கொடுப்பது என்ற ஒரு உயர்ந்த நிலை நம் நாட்டில் பல காலமும் இருந்து வந்திருக்கிறது. அதற்கு பல உதாரணங்களும் பல பிரமாணங்களும் நம் நாட்டில் சொல்லி இருக்கிறார்கள். அந்த காலத்து அரசர்களுக்கு பாதுகாப்பு என்று உற்ற இடத்து உயிர் வழங்கும் படை என்று இப்போது இந்த கருப்பு பூனைகள் என்றெல்லாம் வைத்திருப்பது போல அந்த சங்கல்பம் மேற்கொண்ட ஒரு சிலர் அரசனை சுற்றி எப்போதும் இருப்பார்கள். அவர்களுடைய சங்கல்பம் என்ன என்றால், அவர்கள் உடலில் உயிர் இருக்கும் வரை அரசனுக்கு எந்த துன்பமும் வராது. இவர்கள் இறந்தால் மட்டுமே அரசனை நெருங்க முடியும். அந்த அளவு அவர்கள் சங்கல்பம் செய்து கொண்டு உற்ற இடத்து உயிர் வழங்கும் தன்மையோர் பற்றலரை கண்டால் பணிவாரோ கல்தூண் பிளந்து இருவதல்லால் தளர்ந்து வளையுமோதான்
என்று இவர்களை பற்றி பாடல்களும் கூறுகிறது. எந்த துன்பம் வந்தபோதும் அந்த இடத்தில் உயிரை கொடுப்பது என்று சங்கல்பம் செய்தவர்கள் பகைவர்களையும் எதிரிகளையும் ஆயுதங்களையும் கண்டு அஞ்ச மாட்டார்கள். அவர்கள் உயிரை எப்போது வேண்டுமானாலும் விட்டுவிடலாம் என்ற ஒரு திட சங்கல்பத்தில் இருக்கிற காரணத்தால் எதிரிகளுக்கு அவர்கள் அஞ்சுவதில்லை. அது எப்படி என்றால், கல் தூணிலே பாரத்தை அதிகமாக ஏற்றினால் அது இரண்டாக உடைந்து விழுந்து விடுமே அன்றி, இந்த இரும்பு போல் பாரம் ஏற்றினால் தளர்ந்து வளையாது. எப்படியாவது தளர்ந்து வளைந்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் பொதுவான மனிதர்களுடைய இயல்பு. ஆனால் இந்த கல் என்ன என்றால், முடிந்தால் பார்க்கும், இல்லாவிட்டால் உடைந்து விடும் என்று இதற்கு ஒரு உதாரணத்தையும் கோரினார்கள். இப்படிப்பட்ட பிறருக்காக உயிரை கொடுக்கிற பல சம்பவங்கள், உயிரை கொடுத்த பல சம்பவங்கள் நம் நாட்டில் புராணங்கள், இதிகாசங்கள் வாயிலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடைக்கலம் என்று வந்த ஒருவனுக்காக தங்களுடைய உயிரை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். அடைக்கலம் என்று தேடி வந்த ஒரு புறாவுக்காக தன்னுடைய உடம்பையே வெட்டி வெட்டி சேதித்து அந்த பறவைக்கு, கழுகுக்கு சிபி சக்கரவர்த்தி இரையாக கொடுத்தார் என்பதும் நம் நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான நிகழ்வு. இப்படி தங்களுடைய உயிரையே பிறருக்காக, உயிரை என்றால் உடம்பையே, உடம்புதான் பிரதானம். ஒவ்வொரு பிறவியிலும் இந்த உடம்பின் மேல் கொண்ட பற்றுதான் வாழ்க்கை, இந்த உடம்பை சுற்றித்தான் வாழ்க்கை. இதுதான் இறைவன் வைத்திருக்கிற சூத்திரம். கிடைத்தற்கரிய உடம்பு பலவிதமான பஞ்சபூத சேர்க்கையால் எப்படியோ உருவான உடம்பு நீர் தத்துவத்திலே உருவாகி பஞ்சபூதங்களால் வளர்க்கப்பெற்று பஞ்சபூதங்களால் நிலை பெறுகிற இந்த உடல், இதன் மேல் கொண்ட அபிமானம் என்பது சொல்லி முடியாது. அந்த அபிமானமே வாழ்வு என்று சொல்லப்பட்டு மனிதர்களை அங்கும் எங்கும் அலைய விடுகிறது. சுற்றி சுற்றி வருகிற இந்த ஜீவ வர்க்கங்களெல்லாம் கிடைத்தற்கரிய, எப்படியோ கிடைத்த இந்த ஓனுடலை வளர்ப்பதற்கும் இதற்கு தொல்லை நேராமல் இருக்க வேண்டும் என்று காப்பதற்கும், 3 வேளைகளும் இதற்கு உணவிட்டு பராமரிக்க வேண்டும், நோய் வந்தால் சரி செய்ய வேண்டும் என்று இந்த இறைவன் வைத்த ஒரு மாயை. இந்த உடல் மேல் உடலும் வந்து உடல் மேல் இப்படி ஒரு பற்றும் வந்தது என்பது ஞானிகளுக்கு ஒரு மிகப்பெரிய துரதிர்ஷ்டமாக எண்ணுகிறார்கள். ஓனாரும் உடல் சுமையை என்மேல் ஏற்றினவர் யார் என்று ஞானிகள் விசாரிக்கிறார்கள். இந்த உடல் சுமையை என்மேல் யார் ஏற்றினார்கள்? இது ஒரு பெரிய தண்டனையாக அவர்கள் உணர்ந்தார்கள். சாதாரண மனித மனமோ இந்த உடம்பை சுகத்திற்கு ஆதாரம், இன்பத்திற்கு ஆதாரம், நெடுங்காலம் இதை வைத்திருந்தால் என்றோ ஒரு நாள் நிம்மதியை அடைந்து விடலாம் என்று இந்த உடம்புக்காகவே வாழ்கிறது. உடம்பை பற்றியே எண்ணுகிறது. சுற்றிலும் இருப்பவர்களையும் இந்த உடம்பாகவே பார்க்கிறது. அதன் பொருட்டு சுயநலம் மிகுந்து பல பல அற்பமான குணங்களால் பேராசை வயப்பட்டு இந்த மண்ணுலகில் பல அதர்மங்களையும் செய்கிறது. இப்படி நிலையில் தங்களுடைய உயிரை துச்சம் என்று மதித்தவர்கள்
ஒரு சொல்லுக்காக அந்த உயிரை இழந்தவர்கள் என்றெல்லாம் நாம் புராணங்களில் படிக்கிறோம், அரசர்களுடைய வாழ்வில் படிக்கிறோம். ஒரு சிறு மான அவமானங்களுக்காக உயிரை விட்டவர்களெல்லாம் அரசர்கள் இருக்கிறார்கள். அந்த காலத்தில் அரசர்கள் அந்த போர் கைதியாக பிடிக்கப்படுவது உண்டு. அவ்வாறு பிடிக்கப்பட்ட பல அரசர்கள் தங்களுடைய உயிரை தாங்களே மாய்த்து கொண்டது பல நிகழ்வுகள் நம் நாட்டில் நடந்திருக்கிறது. அதுபோல அரசகுல பெண்மணிகளும் மாற்று அரசர்களிடம் மாட்டிக்கொண்டால் அவர்கள் உடனடியாக இந்த வைரத்தை பொடி செய்து தங்களுடைய உயிரை மாய்த்து விடுகிறார்கள் என்றும் நாம் சரித்திரங்கள் வாயிலாக படிக்கிறோம். இப்படி நிலையில் சேர நாட்டு அரசன் கணைக்கால் இரும்பொறை என்ற ஒரு அரசன் மாற்று அரசனால் சிறைப்பிடிக்கப்பட்டான், சிறையிலும் அடைக்கப்பட்டான். அந்த சிறையில் அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு மான உணர்வு மிக்க ஒரு ராஜா. சிறையில் உணவை புறக்கணித்து அந்த அரசன் கணைக்கால் இரும்பொறை சிறையிலே இருக்கிறான். ஒரு நாள் நீர் வேட்கை மிகுந்தது. உணவில்லை என்றாலும் தண்ணீரை விட முடியாது. நீர் வேட்கையால் வெளியே இருந்த காவலனிடம் தண்ணீர் கேட்டிருக்கிறான் அந்த அரசன். அவன் அதை கேட்டும் கேட்காதது போல பாவனை செய்து சிறிது நேரம் தாமதமாக அந்த தண்ணீரை கொண்டு வந்து அந்த சிறை கம்பிகளுக்கு வெளியே அலட்சியமாக வைத்தான். இதை பார்த்த இந்த கணைக்கால் இரும்பொறை என்ற இந்த அரசன், இப்படி அலட்சியமாக வைக்கப்பட்ட அந்த தண்ணீரை அருந்தி நாம் உயிர் வாழ வேண்டுமா? இது நமக்கு அழகா? ஒரு சத்திரியனுக்கு, ஒரு வீரனுக்கு மானமே பெரிது என்று அந்த தண்ணீரை அருந்தாமல் உயிர் விட்டான் என்பது உண்மை நிகழ்வு, சரித்திர நிகழ்வு. புராணங்களில் படிக்கிறோம், இது சரித்திரங்களில் சொல்லப்பட்ட செய்திகள். இதுபோல மான உணர்வு மிக்கவர்கள், மிகப்பெரிய ஒரு பரந்த உள்ளமுடையவர்கள் தங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது என்றாலும் கூட பிறருக்கு உதவி செய்வதற்கு அவர்கள் தயங்குவதில்லை. பேரறிஞர் தாக்கும் பிறர் துயரம் தாங்கியே வீரமோடு காக்க விரைகுவர். மெய் சென்று தாக்கும் வியன்கோல் அடிதன்னை கை சென்று தாங்கும் கடிது என்று ஒரு பாடல் இருக்கிறது. உடம்பின் மேல் அடி விழுகிறது என்றால் அந்த அடிகளை கைகளே போய் தடுத்து தடுத்து அந்த அடிகளை கைகள் வாங்கி கொள்ளுகிறது. கைகளுக்கும் அடி விழுகிறது, கைக்கும் வலிக்கிறது. ஆனால் உடம்பில் எந்த பாகத்தை, தலையில் முதல் உடம்பில் எந்த பாகத்தை அடித்தாலும் கை போய் தன்னை அறியாமல் அனிச்சையாக அதை தடுத்து விடுகிறது. இதுபோல அறிஞர்கள் அழைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள். கண்முன்னால் ஒருவன் துன்பப்படுகிறான் என்றால் உடனடியாக அந்த துன்பத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு உதார புருஷர்களெல்லாம் வாழ்ந்த மண் இந்த மண். அதுதான் பெருமையை தவிர இத்தனை மில்லியன் பணம் சேர்த்து விட்டார், இத்தனை பெரிய ஆலைகளை படைத்திருக்கிறார் என்பதெல்லாம் எல்லோருக்கும் வருவது, வந்து வந்து செல்வது. ஆனால் இது போன்ற உதார குணங்கள் பெற்றவர்களைத்தான் இன்றளவும் சரித்திரம் பேசிக்கொண்டிருக்கிறது. நாமும் அதை நினைவில் வைத்திருக்கிறோம்.
தனக்கென வாழ்பவர்கள் மிகுந்து காணப்படுகிறார்கள். பிறருக்காக வாழ்பவர்களே அரிதாக இருக்கிறார்கள். அவர்களே காலம் கடந்தும் நினைவில் நிற்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பண்புகளில் அடிப்படையிலே ஊறி வளர்ந்த ஒருவன் பல பிறவிகளிலே இவ்வாறு பிறருக்காகவே எதையும் செய்ய துணிந்தவர்கள் அதற்கான ஜாதக அமைப்பிலே பிறக்கிறார்கள். ஜாதக அமைப்பில் என்று சொல்லும்போது இது பெரும்பாலும் சரியாக வரும். இவருடைய மரபு குணங்கள் என்று ஒன்று இருக்கிறது, மூதாதையருடைய குணங்கள் என்பதும், இந்த மனிதனுடைய பல பிறவிகளில் இவன் என்ன குணங்களோடு இருந்தான் என்பதை ஒட்டியும் இதனுடைய வீச்சுக்கள் கூடியும் குறைந்தும் இருக்கும். பொதுவாக இவ்வாறு உயிரை பணயம் வைத்து செய்கிற சாகச வேலைகளை மேஷராசிக்காரர்கள் செய்கிறார்கள். மேலும் இதன் தொடர்பான செய்திகளை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.